வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்களை ஃபுல்லா பார்ப்போம். இதுல இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள சூட்சும விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கோம். அப்போ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுடைய ராசிக்கு உண்டான இறை வழிபாடு எது, உங்களுக்கு உண்டான தெய்வங்கள் எது, நீங்க எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு எதெல்லாம் மேன்மை கொடுக்கும் என்பதெல்லாம் இடையிடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு கரெக்டா இருந்தா நீங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விருச்சிக ராசி மற்றும் லக்ன அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான், உங்க ராசியாதிபதி செவ்வாய் பகவான் உங்க ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு, சொத்து சுகங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, வண்டி வாகனங்கள் கூட வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. பொதுவான பலன் தான் இது. எல்லாருக்குமே அந்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மாதங்கள்ல வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசு துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான மாதமாக தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்வையும் இருக்குது. அதனால அற்புதமான ஒரு மாதமாக தான் அவர்களுக்கு தொடர்ந்து இயங்கும். குரு பகவானுடைய பலன்களை ஏற்கனவே கடந்த வீடியோக்களை குரு பலனை பத்தி போட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த மாத பலன்கள் மூலியமாக இவங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 7ல சூரிய பகவான் ஒரு 5 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அப்ப அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலேயே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் போயிட்டு நீங்க டக்கு டக்குன்னு உங்க வேலைகள்லாம் முடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சூரிய பகவான் 8க்கு போய் மறைஞ்சிருவாரு. அப்ப 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நீங்க போயிட்டு உங்களுடைய வேலைகளை முடிச்சுக்கலாம். அப்போ புதனும் சுக்கிரனும் 9ஆம் இடத்துக்கு வர போறாங்க. இந்த மாதங்கள்ல பாதிக்கு 20 தேதிக்கு அப்புறம் வருவாங்க. சுக்கிரன் மட்டும் 9ஆம் தேதி வந்துருவாரு. அப்போ 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரதுனால பாக்கியஸ்தானங்கள் இயங்க ஆரம்பிக்கும். பாக்கியஸ்தானம்னா உங்களுக்கு வர வேண்டிய ஏதாவது ஒரு வரவுகள் இருந்ததுன்னா உங்க ஃபேமிலி மூலியமாவோ இல்லை ரிலேஷன் மூலியமாவோ இல்லைன்னா உங்களுடைய இன்சூரன்ஸு பல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வரவுகள் காத்து கொண்டு இருந்தால் அது இந்த மாதம் உங்க கைக்கு வந்து சேரும். இதுல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கல்லூரியில போய் சேருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குருவுடைய பார்வையும் இருக்கு, அனுகிரகம் இருக்கு, அவருடைய ராசியாதிபதியுடைய பார்வையும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான கல்லூரிகளை எடுப்பாங்க. மெயினா விருச்சிக ராசி லக்னம் கொண்டவர்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அதுல காவல்துறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, இராணுவத்துறைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மற்றும் மருத்துவம் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போறதுக்கு விருச்சிக ராசி நேர்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உண்டு. அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட்டும் அதுவும் போறதுக்கு வாய்ப்பு. ஏதாவது செவ்வாயுடைய காரகத்துவங்கள், அப்புறம் தொல்லியல், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆராய்ச்சி பண்றது, அக்ரிகல்ச்சர்ல போறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் இந்த வருடங்கள் நிறைய காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய வெளிநாடு கல்லூரிகள்லாம் பயன்படுத்தி கொள்வாங்க. வெளிநாடு காலேஜ்லாம் போறதுலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய நல்ல ஒரு சுப மாதமாக தான் அவர்களுக்கு அமையும். அரசு ஊழியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஊக்கம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பொதுவான தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்கள் ராசிக்கு சொன்ன இல்லையா, இது மாதிரி 12 ராசிகளுக்கும் சொன்ன பொதுவான பலன்கள் இது. பொதுவான பலன்கள் சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு 80% சக்சஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் சூட் ஆகாம இருக்குங்க ஏன்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஒரு தடவை பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதுல உங்களுக்கு யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு பார்த்துக்கணும். அந்த தசாபுத்தி அவயோக தசாபுத்தி நடக்குதா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும், இல்லை டீக்ரேட் ஆகக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் முதல்ல நம்ம கிளியரன்ஸ் ஆகிடணும். நீங்களாம் என்னுடைய கஸ்டமர், என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய பர்த் சார்ட்டை பார்த்து யோகாதிபதி யாரு, அதுல கர்ணாதிபதி யாரு, உங்களுக்கு அவயோகாதிபதி யாரு, உங்களுக்கு முடக்காதிபதி யாரு, அதாவது 2 கிரகங்கள் நன்மையை செய்யும், 2 கிரகங்கள் தீமையை செய்யும். அந்த தீமை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குதா இல்லையான்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு யோகம்னா என்ன, யோகமான கிரகங்கள் எது, அவயோகமான கிரகங்கள் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்லேயே நீங்க கேளுங்க, எனக்கு யோகாதிபதி யாருன்னு கேளுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் அது ஃப்ரீயா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தக்காரங்கள், உறவினர்கள், யாராவது நண்பர்கள் இது நடக்கக்கூடாது, சப்போஸ் நடந்து இருந்தால், அதாவது மருத்துவமனையில் உடல் உபாதைகள் சார்ந்து சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்க ஜாதகத்துக்கு போக மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க கியூர் பண்ண தான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம போய் பார்க்குற நேரத்தில் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் கேட்டு வாங்கி எனக்கு கமெண்ட் கொடுங்க. அந்த கமெண்ட்ல நான் அவங்களுக்கு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். இது அந்த உடல் உபாதைப்பட்டவர்களுக்கு மட்டும் ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் கொடுக்க சொல்லி குருநாதருடைய உத்தரவு. அதை நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன், திருவள்ளூர்ல இருந்து. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.